ஹரி ஓம் நமச்சிவாயம். அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் உங்களோட சடையாண்டி சித்தரோட சிவகாலை வணக்கங்கள். இன்றைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒவ்வொரு பதிவும் உங்கள் ஐயா போடுறது எல்லாமே நல்லா பயனுள்ள பதிவு தான். நல்லா பயனுள்ள பதிவு தான். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறாதது உங்களுடைய மனநிலை தன்மை உங்களுடைய மனநிலை தன்மை தான். ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு மூலிகைகளும் பார்த்திங்கன்னா இயற்கையிலே தேகத்தில் உள்ள நோய்களை எப்படி சரி செய்கிறது அதை பற்றி தான் ஐயா பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். தவறுகளாக எதுவும் பதிவிட விரும்பவும் மாட்டேன். அம்மா எப்போ அந்த 18 சித்தர்களும் என் தாய் சர்பேஸ்வரி குருநாதன் பாம்பாட்டி சித்தன் அவங்க காட்டியபடி இந்த மானிடர்களுக்கு நல்ல ஒரு தகவலை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பதிவு பார்த்து ஆராய்ந்து பயனடைந்து பயன் உள்ளதை மாதிரியும் பதிவிட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம், இன்றைக்கு என்ன இது பார்த்திங்கன்னா பதிவுன்னு பார்த்திங்கன்னா, என்ன மூலிகைன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நடைமுறைக்கு பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு இந்த கல்லடப்பு கிட்னி செயல் இழக்கிறது. ஆமாம், இந்த மாதிரி தான் அதிக இப்போ இந்த யுகத்தில் வியாதிகள் அதிகம் இருக்குது. ஆமாம், நான் முக்கியமானதே அதானே. அதாவது உப்புச்சத்து அதிகமாக இருந்தாவே அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா வரும். இயற்கையிலே நம்ம நினைக்கிற உப்பு அளவாக போட்டு சாப்பிட்டோம்னா சரியாக போயிடும் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. இயற்கையிலே நீ உட்கொள்ளும் உணவிலே எல்லா சக்தியுமே இருக்கும். ஆமாம், எல்லாமே எல்லா ஒரு கீரை வகையிலிருந்து பழங்களில் இருந்து உணவுலேருந்து நீர் அருந்தும் நீரில் இருந்து எல்லாத்துலேயுமே ஆமாம் எல்லாத்துலேயுமே இருக்கும். அப்போ அது பார்த்திங்கன்னா எப்படி மூலியமாக சரி பண்ணுறது அப்படி எத்தனை வகையான சித்தர் மகான்கள்லாம் அதை பதிவிட்டுருக்காங்க, சொல்லிட்டு போயிருக்காங்க நம்மளுக்கும். ஆமாம், ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும், பவர் இருக்கும். ஆமாம், ஆகையால் இன்றைக்கு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆனை நெறிஞ்சி இருக்கும், யானை நெறிஞ்சி இருக்கும். ஆமாம், அது பெரிய யானை நெறிஞ்சி, அது எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லா பதிவும் போட்டிருக்காங்க. ஆனால் உங்கள் ஐயா இன்றைக்கி காமிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பதிவில் யாரும் போட்டிருக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆமாம், என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறு ஆனை நெறிஞ்சி, எப்படி சிறு ஆனை நெறிஞ்சி, அந்த பெரு ஆனை நெறிஞ்சியில் பார்த்திங்கன்னா முட்கள் நீல நீளமாக இருக்கும். இலைகள்லாம் பார்த்திங்கனாக்கா அகலமாக இருக்கும், இலையெல்லாம் அகலமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு உங்கள் ஐயா காமிக்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறு ஆனை நெறிஞ்சி மூலிகை, அதை பற்றி தான் உங்கள் ஐயா காமிக்கிறேன் பாருங்கள். ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. நீங்கள்
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் பரவாயில்ல, பண்ணலினாலும் பரவாயில்ல, எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை. ஆகையால் வந்து இந்த பதிவுகளை வந்து இந்த மூலிகை பதிவு போடுறோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் பயனுள்ள பதிவு தான் போடுறோம். அதைப்படி நீங்கள் வந்து பயனடைய வேணும். அதுதான் உங்களுடைய சடையாண்டி சித்தரோட ஆசை. சரிங்களா? ஹரி ஓம் நமச்சிவாயா. அந்த மூலிகையை பாருங்கள். பார்த்தீங்களா? பாருங்க, இந்த மூலிகை பார்த்தீங்களா? இந்த மூலிகை தான் அந்த பெருஆன நெருஞ்சிக்கு இலை பெருசு பெருசாக இருக்கும். ஆமாம், முட்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். இதில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதான் சிறு ஆன நெருஞ்சி செடி. பார்த்துங்க, பூ பாருங்கள் எவ்வளோ அளவாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? இது காய்களாகவும் பயன்படுத்தலாம், காயை அதுவும் பயன்படுத்தலாம், இந்த இலைகளையும் பயன்படுத்தலாம். ஆமாம், இந்த இலையை காய் ஊற வச்சு நைட்டே வந்து பார்த்திங்கனாக்கா இரவு வேளையில் இது நல்லா தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே பல்லு எல்லாம் விளக்கிட்டு, ஆமாம், நீர் அருந்தக்கூடாது. அந்த ஊற வச்சதை வெறும் வகத்தில் குடிக்கணும். வெறும் வகத்தில் குடிக்கணும். ஆமாம், வெறும் வகத்தில் குடிக்கும்போது பார்த்திங்கனாக்கா அந்த கற்களானதோ அந்த உப்பு சத்தானதோ இருந்துச்சுன்னா ஒன்று சிறுநீரக வழியாக, இல்லைனாக்கும் மலை வழியாக அந்த கற்களை வந்து முறித்து பொடி பொடியாக தவிடு பொடியாக்கி வெளியே அனுப்பிடுவாங்க. அவ்வளோ வல்லமை இருக்குது. கல்லூரிக்கு மூலிகைன்னு இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. எப்படி? கல்லூரிக்கு மூலிகைன்னு கூட இன்னொரு பேர்கள்லாம் இவங்களுக்கு வந்து இருக்குது. பாருங்கள். ஹரி ஓம் நமச்சிவாயம். காய்களை பாருங்கள், இலைகள் இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 அடி ஹைட்டு வரல வளரக்கூடிய தாவர இனத்தை சார்ந்தவங்க தான் இவங்க. இதனுடைய வேர்களும் வந்து பயன்படுத்தலாம். ஆமாம், வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில மாய சித்து வேலைகள்லாம் பயன்படுது. அந்த தவறானதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா இந்த உயிரே நிலையா இல்லாத போது அந்த மாய சித்தி செஞ்சு அதில் சேர்த்து வச்சா சொத்து சுகம் பொண்ணு பொருள் ஆடை ஆபரணம் அதெல்லாம் நிரந்தரமா? அதெல்லாம் நிரந்தரம் இல்லையா. இந்த உயிரே நிரந்தரம் இல்லாத போது நீ சேர்த்து வச்ச சொத்து சுகமெல்லாம் என்னையா நிரந்தரம்? அதெல்லாம் கிடையாது. இருக்க வரையெல்லாம் மனிதனாக ஆதரித்து அன்பாக இருங்க, பழகணும், செய்யணும். அனைத்து ஜீவராசிகளுமே அன்பாக நேசிக்கணும். அதுதான் இந்த சித்தனுடைய ஆசை. நான் மட்டும் வாழக்கூடாது, நான் மட்டும் வாழணும், என் பிள்ளைய என் குடும்பம் வாழணும், அப்படி கிடையாது. எல்லோரும் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிரினும் நம்ம குடும்பம் தான், நம்ம பிள்ளைங்க தான், நம்ம அக்கா தங்கச்சி தான், நம்ம தாய் தந்தை தான், அண்ணன் தம்பி தான். அப்படி நினைக்கிறானா அவனுக்கு இந்த பிறவியில் மோட்சம் கிடைக்கிது. அவன் கர்மா அழிஞ்சு அவனுக்கு சிவத்தோட சிவமாக மோட்சம் கிடைக்கிதப்பா. அவனுடைய பாதத்தில் அவனுடைய ஆன்மா சக்தி சரணாகதி அடையுமப்பா. இது சத்திய வாக்கு. அதனால் வந்து நல்லது பண்ணுங்கள், கெட்டதெல்லாம் செய்யாதீங்க. இப்போதைக்கு நல்லா இருக்கேன், பின்னால் வம்சத்துக்கு பாதிக்கு. ஆமாம், பார்த்துக்குங்க. ஆமாம், நீங்கள் எல்லாம் போடுறாங்க, இந்த வேரை வச்சா அது நடக்கும், எப்படி இந்த இலையை பிடுங்கி வச்சா கோடி கோடியாக பணம் கொட்டும், இந்த வேரை பிடுங்கி இது பண்ணுன்னா அதாவது மூலிகைகள் எல்லா மூலிகையிலையுமே பவர் இருக்கிறதான். ஒவ்வொரு மூலிகைக்கு என்னென்ன தன்மை சக்தி இருக்கோ அந்த மாதிரி தான், அது போல தான் அது வேலை செய்வாங்க. அதுக்கு ஊரிய மூலிகைகளாக இருக்குது.
மூலிகை இருக்குது. இப்போ வந்து உதாரணத்துக்கு உங்கள் ஐயா சொல்கிறேன், அரிசி இருக்குது. ஆமாம், அரிசி நெல்மணி இருக்குது. அரிசி நெல்மணி இருக்குது. ஆமாம், அதுவும் கோதுமையும் ஒன்றாயிருமா? இப்போ அரிசி நம்ம பொங்கி வடித்து சாப்பிட்றோம், பசியாகுது. கோதுமையும் பசியாகுது. அப்போ அரிசிக்கும் கோதுமைக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள். அப்போ அரிசிக்கு ஒரு பவர் தன்மை இருக்குது, கோதுமைக்கு அது ஒரு பவர் தன்மை இருக்குது. சரிங்களா? அதே போல தான் ஒவ்வொரு விருட்சத்துக்கும் மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு பவரும் இருக்கும். சரிங்களா? எல்லாம் அவங்க அதாவது அவங்க போகிறது என்னென்னா, அவங்க சேனல் டாப்பில் போகணும், ரொம்ப இதில் போகணும், முன்னால் போகணும். அவங்களுக்கு மணி சம்பாதிக்கணும். மணினா என்ன? பணம். இல்லை, நீயே பணமாக போகிறோடா, நீ சேர்த்து வச்ச பணம் வந்து உனக்கு என்ன உன் பணத்தை பின்னால் வந்து அழுகுமா? அதெல்லாம் கிடையாதப்பா, அதெல்லாம் கிடையாது. சரியா? ஆமாம், நல்லதை மக்களுக்கு வந்து பயனுள்ளதை சொல்லணும், தெரிய வைக்கணும். அதுதாங்கய்யா. அதை விட்டுட்டு இந்த இதை அதை வையே, பணம் கோடியாக கொட்டேன், இந்த நாளில் அதை இதை செஞ்சினா லட்சுமி தேடி வரும், குபேரன் தேடி வருவேன், அதெல்லாம் கிடையாது. உன் தலையில் என்ன எழுதுனானோ அந்த அம்மையப்ப உன்னுடைய தாயினுடைய சிசுவில் படைக்கும் போதே எழுதிடுவான்டா. உன் ஆரம்பம் இது தான், உன் இடையும் இது தான், உன் வாழ்க்கை இது தான், உன் முடிவு இது தான். எப்படி முதலும் இது தான், முடிவு இது தான் அப்பே படைச்சிருவான். அதுதான் உனக்கு என்னவோ அதுதான் நடக்கும். நீ கரணம் மாஞ்சாலும் நீ நினைக்கிறத அடைய முடியாது. உன்னுடைய பிறப்பில் என்னவோ அதுதான் நடக்கும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அது தெரியாமல் ஏன்னா இதெல்லாம் போடுறாங்க, அதை வைங்க இதை வைங்க, கோடியாக பணம் கொட்ட வரேன். உனக்கு என்னவோ இந்த பிறவியில், ஏழைனா ஏழை, வசதியானவனா வசதியானவன், இல்லை ஆசனம் வாங்குறவனா ஆசனம் வாங்குறவன். அதுதான் உனக்கு என்ன வேலை கொடுத்தவனோ அதை செய்யுங்க. அதுதான். அதை விட்டுட்டு நம்ம கோடியாக போய் கொட்டுறாங்க, நான் அந்த பிஸ்னஸ் செய்கிறேன், இந்த பிஸ்னஸ் செய்கிறேன், அந்த வியாபாரம் பண்ணுறேன், இந்த வியாபாரம் பண்ணுறேன்னு. உனக்கான என்ன தொழில், உனக்கான என்ன வியாபாரம், அதை பார்த்து அதை தெரிஞ்சு பயணிச்சிங்கனாக்கும் உங்களுக்கு வந்து தொழிலையும் சரி இதுலேயும் சரி லாப முதலீடு கிடைக்கும். சரியா? அதிக வந்து எதுலேயும் ஆசைப்படாதீங்க. உங்களுக்கானது என்னவோ உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அன்றாடம் படிபடுவான். ஆமாம், அனைத்து ஜீவராசிகளுக்குமே படி விடுறான். ஒரு எறும்பு, புல், பூச்சி, பூடு, பறக்கும் பறவை, நத்தை, ஓடு, விலங்கு, உட்காரு, எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் படி போடுறான். மனிதனுக்கு மட்டுமே அல்ல. சரிங்களா? அதனால் வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுத்திங்க. இது ஒரு அருமருந்து தான். இது ஒரு அருமருந்து, பயன்படுத்திங்க. இதுதான் சிறு ஆன நெருஞ்சி. ஆமாம், பார்த்துங்க. ஹரி ஓம் நமச்சிவாய, அன்பே சிவம், சிவமே தவம், மனமே சிவம். உன் மனந்தாயா சிவம். உன் எண்ணத்தில், உன் மனதில் சிவத்தை ஏற்றும், சித்தனை ஏற்றும். உனக்கு எந்த நோயும் வராது, நொடியும் வராது. ஆமாம், அதே அருமருந்து உனக்கு அவனுடைய பஞ்சாட்சரமே அருமருந்தியா. இல்லை, நீயே பணமாக போகிறோடா, நீ சேர்த்து வச்ச பணம் வந்து உனக்கு என்ன உன் பணத்தை பின்னால் வந்து அழுகுமா? அதெல்லாம் கிடையாதப்பா, அதெல்லாம் கிடையாது. சரியா? ஆமாம், நல்லதை மக்களுக்கு வந்து பயனுள்ளதை சொல்லணும், தெரிய வைக்கணும். அதுதாங்கய்யா. அதை விட்டுட்டு இந்த அதை வையே, பணம் கோடியாக கொட்டேன், இந்த நாளில் அதை இதை செஞ்சினா லட்சுமி தேடி வரும், குபேரன் தேடி வருவேன், அதெல்லாம் கிடையாது. உன் தலையில் என்ன எழுதுனானோ அந்த அம்மையப்ப உன்னுடைய தாயினுடைய சிசுவில் படைக்கும் போதே எழுதிடுவான்டா. உன் ஆரம்பம் இது தான், உன் இடையும் இது தான், உன் வாழ்க்கை இது தான், உன் முடிவு இது தான். எப்படி முதலும் இது தான், முடிவு இது தான் அப்பே படைச்சிருவான். அதுதான் உனக்கு என்னவோ அதுதான் நடக்கும். நீ கரணம் மாஞ்சாலும் நீ நினைக்கிறத அடைய முடியாது. உன்னுடைய பிறப்பில் என்னவோ அதுதான் நடக்கும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அது தெரியாமல் ஏன்னா இதெல்லாம் போடுறாங்க, அதை வைங்க இதை வைங்க, கோடியாக பணம் கொட்ட வரேன். உனக்கு என்னவோ இந்த பிறவியில், ஏழைனா ஏழை, வசதியானவனா வசதியானவன், இல்லை ஆசனம் வாங்குறவனா ஆசனம் வாங்குறவன். அதுதான் உனக்கு என்ன வேலை கொடுத்தவனோ அதை செய்யுங்க. அதுதான். அதை விட்டுட்டு நம்ம கோடியாக போய் கொட்டுறாங்க, நான் அந்த பிஸ்னஸ் செய்கிறேன், இந்த பிஸ்னஸ் செய்கிறேன், அந்த வியாபாரம் பண்ணுறேன், இந்த வியாபாரம் பண்ணுறேன்னு. உனக்கான என்ன தொழில், உனக்கான என்ன வியாபாரம், அதை பார்த்து அதை தெரிஞ்சு பயணிச்சிங்கனாக்கும் உங்களுக்கு வந்து தொழிலையும் சரி இதுலேயும் சரி லாப முதலீடு கிடைக்கும். சரியா? அதிக வந்து எதுலேயும் ஆசைப்படாதீங்க. உங்களுக்கானது என்னவோ உங்களுக்கு கிடைக்கும்.
அப்போ அன்றாடம் படி போடுவான். ஆமாம், அனைத்து ஜீவராசிகளுக்குமே படி போடுறான். ஒரு எறும்பு, புல், பூச்சி, பூடு, பறக்கும் பறவை, நத்தை, ஓடு, விலங்கு, உட்காரு, எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் படி போடுறான். மனிதனுக்கு மட்டுமே அல்ல. சரிங்களா? அதனால் இந்த மூலிகை உன்னுடைய தாயினுடைய சிசுவில் படைக்கும் போதே எழுதிடுவான்டா. உன் ஆரம்பம் இது தான், உன் இடையும் இது தான், உன் வாழ்க்கை இது தான், உன் முடிவு இது தான். எப்படி முதலும் இது தான், முடிவு இது தான் அப்பே படைச்சிருவான். அதுதான் உனக்கு என்னவோ அதுதான் நடக்கும். நீ கரணம் மாஞ்சாலும் நீ நினைக்கிறத அடைய முடியாது. உன்னுடைய பிறப்பில் என்னவோ அதுதான் நடக்கும். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. அது தெரியாமல் ஏன்னா இதெல்லாம் போடுறாங்க, அதை வைங்க இதை வைங்க, கோடி கோடியாக பணம் கொட்டும் வரேன். உனக்கு என்னவோ இந்த பிறவியில் ஏழைனா ஏழை, வசதியானவனா வசதியானவன், இல்லை ஆசனம் வாங்குறவனா ஆசனம் வாங்குறவன். அதுதான் உனக்கு என்ன வேலை கொடுத்தவனோ அதை செய்யுங்க. அதுதான். அதை விட்டுட்டு நம்ம கொடி கொடியாக போய் கொட்டுறாங்க. நான் அந்த பிஸ்னஸ் செய்கிறேன், இந்த பிஸ்னஸ் செய்கிறேன், அந்த வியாபாரம் பண்ணுறேன், இந்த வியாபாரம் பண்ணுறேன்னு. உனக்கான என்ன தொழில், உனக்கான என்ன வியாபாரம், அதை பார்த்து அதை தெரிஞ்சு பயணிச்சிங்கனாக்கும் உங்களுக்கு தொழிலையும் சரி இதுலேயும்